சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. முத்துநகை, வாருங்கள் செழியரே, உங்களுக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். என்ன முத்துநகை, எதற்காக உடனடியாக வந்து சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தாய்? ஏதேனும் அவசர செய்தியா? அவசர செய்தி மட்டுமல்ல, அவசிய செய்தியும் கூட. மணிமாறனுக்கு வேளிர்களோடு தொடர்பிருக்கும் என்று நாம் சந்தேகப்பட்டோம் அல்லவா? ஆமாம். நம்முடைய அந்த சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது. மணிமாறனுக்கு வேளிர்களோடு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. எதை வைத்து வேளிர்களுக்கு மணிமாறனுடன் தொடர்பு இருக்கிறது என்று இவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? அதை நானே நேரடியாக பார்த்துவிட்டேன். என்ன சொல்கிறாய் முத்துநகை? ஆம் செழியா, மணிமாறன் வேளிர்களுக்கு தேவையான ஆயுதங்களை எங்கேயோ ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். வரும் பௌர்ணமி அன்று இரவு 2வது சாமத்தில் அந்த ஆயுதங்கள் வேளிர்களின் கைகளுக்கு மாறப்போகிறது. அப்படியா? இவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கிறதா? இதை உடனே நாம் பாண்டிய மன்னரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். வேண்டாம் சிறியரே, பாண்டிய மன்னர் ஏற்கனவே உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார். இந்த செய்தி அவர் காது கெட்டினால் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு அவர் ஆளாக வேண்டி வரும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இவர்களை நாம் கூண்டோடு பிடித்து விடுவோம். அதுவும் சரிதான் முத்துநகை, நாமே இவர்களை பிடித்து விடுவோம். வேளிர்களின் கைகளுக்கு ஆயுதங்கள் வந்து சேர்ந்ததும் அவர்களுக்கு மணிமாறன் இட்டிருக்கும் முதல் பணி என்ன தெரியுமா? என்ன? ஆயுதங்கள் கைக்கு வந்து சேர்ந்ததும் உங்களை அழிக்க வேண்டுமா? அதுதான் மணிமாறன் அவர்களுக்கிட்டு இருக்கும் முதல் பணி. அவர்கள் என்னை அழிக்கிறார்களா அல்லது அந்த கூட்டத்தையே நான் அழிக்கிறேனா என்று பார்த்து விடலாம். இந்த காரியத்தை நான் ரோமாபுரி நாட்டிற்கு செல்வதற்கு முன்னால் நிறைவேற்றியாக வேண்டும். செழியா, சொல் செலியா, நீ ரோமாபுரி நாட்டிற்கு செல்வதற்கு முன்னால் எந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறாய்? என்ன செலியா, அமைதியாகிவிட்டாய்? நீ நிறைவேற்ற போகும் காரியம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சிப்பியோ. ரோமாபுரி நாட்டிற்கு செல்வதை பற்றி முத்துநகையிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ரோமாபுரி நாட்டிற்கு செல்கிறீர்களே, உங்களுக்கு லத்தீன் மொழி தெரியுமா என்று கேட்டார். எனக்கு லத்தீன் மொழி தெரியாது என்றேன். ஆனால் ரோமாபுரி நாட்டிற்கு செல்வதற்கு முன்னால் லத்தீன் மொழியின் ஒரு சில வார்த்தைகளையாவது நான் அர்த்தத்துடன் கற்றுக்கொள்ள போகிறேன் என்றேன். ஆமாம், இந்த பாண்டிய நாட்டிற்குள் லத்தீன் மொழியை கற்றுத்தர உனக்கு யார் இருக்கிறார்கள்? என்ன தூதுவரே, இப்படி கேட்டுவிட்டீர்கள்? ஏன் செழியருக்கு நீங்கள் உங்கள் லத்தீன் மொழியை கற்றுத்தர மாட்டீர்களா? ஆமாம் சிப்பியோ, லத்தீன் மொழியின் சில வார்த்தைகளையாவது அதன் அர்த்தத்துடன் நீ எனக்கு கற்றுத்தர வேண்டும். அவசியம் கற்றுத் தருகிறேன். ஆனால் அதற்கெல்லாம் உனக்கு அவசியம் தேவைப்படாது என்று நினைக்கிறேன். தமிழ் மொழியில் இருக்கும் இனிமை காரணமாக எங்கள் ரோமாபுரி நாட்டில் பல பேர் தமிழ் மொழியை கற்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு உனக்கு மொழி பிரச்சனை வருவதற்கு சந்தர்ப்பமே இருக்காது. எனக்கு இப்படி ஒரு செய்தியை கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ரோமாபுரி நாட்டில் எங்கள் தமிழ் மொழியை தெரிந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்களா? இதற்கே ஆச்சரியப்பட்டால் எப்படி? உங்களுக்கு இன்னும் ஒரு செய்தி சொல்கிறேன். எங்கள் ரோமாபுரி நாட்டில் ஒரு தமிழ் சங்கமே இருக்கிறது. உண்மையிலேயே இது ஆச்சரியமான செய்திதான். சிப்பியோ, இப்போது எதற்காக என்னை தேடி வந்தாய்? நான் தேடி வந்தது அமைச்சர் அறிவுடை நம்பி. அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என உன்னை கேட்டு போகதான் நான் வந்தேன். அவர் ஆயுத பயிற்சி சாலையில் அல்லவா இருப்பார்? சரி, நான் அங்கு சென்று அவரை சந்தித்துக் கொள்கிறேன். வருகிறேன் செலியா. வருகிறேன் முத்துநகை. வாருங்கள். நல்ல வேளையாக ரோமாபுரி தூதுவரிடம் உண்மையை சொல்லிவிடாமல் சமாளித்து விட்டீர்கள். ஏனென்றால் இந்த ஆயுதம் கடத்தல் பற்றிய தகவல் வேறு யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது. முக்கியமாக ரோமாபுரி தூதுவருக்கு இது தெரிய வேண்டாம். செழியரே, வரும் பௌர்ணமி இரவு அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே நாம் பாண்டிய வீரர்களுடன் சென்று அங்கு காத்திருப்போம். அவர்களை
கையும் களவுமாக பிடிப்போம். கிள்ளிவளவா, தந்தையே, ஏதோ சோர்வாக இருப்பது போல் தெரிகிறதே. உணவருந்தினாயா இல்லையா? ஆம், உண்டுவிட்டுத்தான் வந்தேன் தந்தையே. அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். உணவை பற்றி யோசிக்க என்ன இருக்கிறது? உணவு வழக்கம் போல்தானே இருந்தது. ஆனால் அதன் சுவையும் பரிமாறும் விதமும் தான் வேறாக இருந்தது. அன்னையார் தன் கையால் உணவை சமைத்து அதில் தன் அன்பை கலந்து பரிமாறுவது போல் ஆகுமா? அதற்கு என்ன செய்வது கிள்ளிவளவா? வருடத்திற்கு ஒரு முறையாவது தன் தாய் வீட்டிற்கு சென்று வர வேண்டும் என்று போய்விடுகிறாள் வானவன் மாதேவி. பெண்களுக்கு புகுந்த வீட்டில் எவ்வளவுதான் சிறப்புகள் இருந்தாலும் பிறந்த வீட்டிற்கு போய் வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. தான் எத்தனை பிள்ளைகளுக்கு தாயான போதும் தனது தாய் வீட்டிற்கு அவ்வப்பொழுது சென்று வருவதைத்தான் அவள் விரும்புகிறாள். அதனால்தான் வானவன் மாதேவி நாங்கூர் சென்று வர வேண்டும் என்று எப்பொழுது கேட்டாலும் மறுக்காமல் அனுப்பி வைப்பேன். அன்னையார் நாங்கூர் சென்றிருக்கும் நேரத்தில் என் தங்கை மலர்கொடி இங்கு இருந்திருந்தால் அருமையாக உணவு சமைத்திருப்பாள். மலர்கொடி இப்போதெல்லாம் சோழ நாட்டு உணவு, பாண்டிய நாட்டு உணவு என்றெல்லாம் வகை வகையாக சமைக்க கற்றுக்கொண்டாள். இதற்காக பாண்டிய நாட்டிலிருந்து மலர்கொடியையும் அழைத்து வர முடியாது, நாங்கூரிலிருந்து உன் அன்னையையும் அழைத்து வர முடியாது. வானவன் மாதேவி வரும் வரை இங்கு சமையல் செய்பவர்கள் சமைத்ததை தான் நாம் சாப்பிட்டாக வேண்டும். ஏன்? அத்தை வரும் வரை நானே சமையல் செய்கிறேனே. வா பூங்கோதை, என்ன தட்டு நிறைய லட்டு கொண்டு வந்திருக்கிறாய்? மங்கம்மா செய்து கொடுத்து அனுப்பினாளா? இல்லை மாமா, இதை நானே செய்தேன். உங்களுக்காகத்தான் கொண்டு வந்தேன். முக்கியமாக தங்கள் மைந்தருக்காகத்தான் இன்று இவற்றை செய்தேன். கிள்ளிக்காகவா? இன்று அப்படி என்ன விசேஷம்? இந்த அரண்மனையில் எல்லோரும் அதை மறந்துவிட்டார்கள் மாமா. இந்த வேளிர் பிரச்சனை மீண்டும் தலை தூக்கியதால் இளவரசர் வாழ்வில் இன்று ஒரு முக்கியமான நாள் என்பதை தாங்கள் கூட நினைக்கவில்லையே. அத்தை இங்கு இருந்திருந்தால் இப்படி விட்டு விடுவார்களா? சரியம்மா, சரி, நாங்கள் மறந்துதான் போய்விட்டோம். இன்று என்ன விசேஷ நாள் என்பதை நீயே சொல்லிவிடு. இன்று பங்குனி உத்திர நாள். தாங்கள் தங்கள் மைந்தருக்கு இளவரசராக முடிசூட்டிய நாள். பார்த்தாயா கிள்ளிவளவா, நீயும் நானும் மறந்து போனதை கூட பூங்கோதை வந்து நினைவுபடுத்துகிறாள். ஆனால் தந்தையே, நினைவுபடுத்தியது மட்டுமல்ல, அந்த இனிய நாள் இனிமையான நாளாக அமைவதற்காக இனிப்பும் செய்து கொண்டு வந்திருக்கிறாள். ஆனால் என்ன? பூங்கோதை கையால் செய்த இனிப்பு எப்படி இருக்குமோ என்றுதான் எனக்கு யோசனையாக இருக்கிறது. பாருங்கள் மாமா, இவருக்காக ஆசையாக இனிப்பு செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இவர் இப்படி சொல்கிறாரே. முதலில் சாப்பிட்டு பார்த்துவிட்டு இதன் சுவை எப்படி இருக்கிறது என்று பிறகு சொல்லுங்கள். அருமை, அருமையாகத்தான் செய்திருக்கிறாய். கிள்ளிவளவா, ஏன் தயங்குகிறாய்? நீயும் சாப்பிட்டு பார். பிறகு உன் சந்தேகம் சரியல்ல என்பதை நீயே தெரிந்து கொள்வாய். ஏதோ நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதற்காக சாப்பிடுகிறேன். தந்தை, நீங்கள் சொன்னது சரிதான். இந்த இனிப்பு மிகவும் சுவையாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், அத்தை வரும் வரை நானே வந்து சமையல் செய்து தரட்டுமா? நீ இவ்வளவு ஆர்வத்துடன் கேட்கும்போது நான் அதை மறுப்பேனா? உன் அன்னையாரிடமிருந்து நலபாகத்தை நீ நன்றாக கற்றிருக்கிறாய் என்பது இதன் சுவையிலேயே தெரிகிறது. அதனால் உன் விருப்பப்படியே செய். மாமா, நான் சென்று மற்றவர்களுக்கும் இனிப்பு தந்து இது எதற்காக செய்யப்பட்டது, இன்று என்ன நாள் என்பதை சொல்லிவிட்டு வருகிறேன். சரியம்மா. தந்தையே, நான் சென்று அகதிகளுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் சரியாக கிடைக்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன். கிள்ளிவளவா, அத்தோடு இன்றைய தினம் நீ இளவரசனாக முறைப்படி முடிசூட்டப்பட்ட தினம் என்பதற்கு அடையாளமாக அவர்களுக்கு ஏதேனும் அன்பளிப்பாக தந்து விட்டு வா. ஆகட்டும் தந்தையே, வருகிறேன். அண்ணா. வா மங்கம்மா.
இப்பொழுதுதான் பூங்கோதை வந்து இனிப்பை தந்துவிட்டு சென்றாள். தெரியும் அண்ணா. நான் சற்று விலகி நின்று பூங்கோதை அப்படி என்னதான் பேசுகிறாள் என்று பார்த்து கொண்டுதான் இருந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மங்கம்மா. இன்று கிள்ளிவளவன் இளவரசனாக முடிசூட்டிக் கொண்ட நாள் என்பதை நினைவு கொண்டு இனிப்பை செய்திருக்கிறாளே பூங்கோதை. அதற்கு காரணம் இருக்கிறது அண்ணா. அவள் கிள்ளிவளவனை உளமாற விரும்புகிறாள், அதுதானே? என்ன மங்கம்மா இப்படி பார்க்கிறாய்? நான் சொல்வது உண்மைதானே? ஆமாம் அண்ணா. இதில் உன் அண்ணி வானவன் மாதேவிக்கும் உடன்பாடு உண்டு. அவளும் இதற்கு ஆதரவாக இருக்கிறாள், அதுதானே? அது மட்டுமல்ல, இந்த ஆசையை பூங்கோதைக்கு ஏற்படுத்தியதே என் மகள் மலர்கொடித்தான். தன் அத்தை மகளே தனக்கு அண்ணியாக வர வேண்டும் என்று விரும்புகிறாள், அப்படித்தானே? அண்ணா, எல்லாமே தங்களுக்கு தெரியுமா? நாட்டில் நடப்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் நான் வீட்டில் நடப்பதை அறியாமலாயிருப்பேன். எல்லாவற்றையும் அறிவேன். எப்படி இதை பற்றி என்னிடம் பேசுவது என்று நீ தயங்கிக் கொண்டு இருப்பதையும் நான் அறிவேன். அதனால்தான் நானே சொல்லிவிட்டேன். அண்ணா, இதில் உங்களுக்கு எனக்கு பூரண சம்மதம்தான். இருந்தாலும் கிள்ளிவளவனின் சம்மதத்தை தெரிந்து கொள்ளாமல் நாம் எதுவும் செய்துவிட முடியாது. பூங்கோதையிடம் சற்று மூர்க்கமாக கடிந்து கொண்டு பேசியவன் இப்பொழுதுதான் அவளோடு சற்று விளையாட்டாக பேசத் தொடங்கி இருக்கிறான். இன்னும் சில நாட்கள் போகட்டும், அவன் இயல்பான நிலைக்கு மாறட்டும். அதுவரை நாம் பொறுமையாக இருப்போம். இது போதும் அண்ணா, எனக்கு இது போதும். எப்பொழுது நீங்கள் சம்மதித்து விட்டீர்களோ, இனி கிள்ளி பூங்கோதை திருமணம் நிச்சயம் நடைபெறும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக வந்துவிட்டது. இனி நான் மன நிம்மதியுடன் இருப்பேன். நான் வருகிறேன் அண்ணா. உங்களுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். விதர்ப்ப நாட்டிலிருந்து தானே வருகிறீர்கள்? நாங்கள் எங்கிருந்து வருகிறோம் என்பது உனக்கு தேவையில்லாதது. உனது அடையாள வார்த்தையை கூறு. மலையின், பறவையின். உனது அடையாள வார்த்தைகள்? முகடு, கூடு. எங்கே உனது ஓலை? எங்கே உனது ஓலை? மலையின் முகடு, பறவையின் கூடு. ஆயுதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? பொற்காசுகள். தேசிய தொகை வரவில்லையே. இது முதல் தவணையாக வந்த ஆயுதங்கள் தானே. அடுத்த தவணை ஆயுதங்கள் வரும்போது மீதியை தருகிறேன். சரி. ஆயுதங்கள் உள்ளே சரியாக இருக்கும் அல்லவா? அதில் சந்தேகமே வேண்டாம், அனைத்தும் சரியாகவே இருக்கும். இப்படி எங்களை வழிமறிக்கிறீர்கள், வழியை விடுங்கள். பாண்டிய நாட்டு கருவூலத்தில் சேர்க்க வேண்டிய பொற்காசு மூட்டை உங்களிடத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி உங்களுக்கு வழிவிட முடியும்? அந்த பொற்காசு மூட்டையை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். இது நான் பாடுபட்டு உழைத்து சம்பாதித்த பொற்காசுகள். ஓ, இதை எதற்காக நான் உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும்? பாடுபட்டு உழைத்து சம்பாதித்தாயா
அல்லது பாண்டிய நாட்டு துரோகிகளுக்கு ஆயுதங்கள் விநியோகித்து சம்பாதித்தாயா? ஆயுதங்கள் விநியோகம் செய்துதான் சம்பாதித்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? இதோ பாருங்கள், நான் ஒரு வியாபாரி. எந்த பொருளை விற்றால் அதிக லாபம் கிடைக்குமோ அந்த பொருளைத்தானே நான் விற்றேன். அவர்கள் எங்களுக்கு ஆயுதங்கள் விநியோகம் செய்தால் அதிக பொற்காசுகள் தருவதாக சொன்னார்கள். அதனால் அவர்களுக்கு ஆயுதங்கள் விற்றேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு நாட்டின் துரோகிகளை விட பெரிய குற்றவாளிகள் யார் தெரியுமா? அந்த துரோகிகளுக்கு உதவுபவர்கள்தான். பொற்காசுக்காக நாட்டையே காட்டிக் கொடுக்க துணிந்த உங்களை போன்ற துரோகிகளை மன்னிக்கவே கூடாது. சொல்லுங்கள், அந்த ஆயுதங்கள் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? எங்கிருந்து கொண்டு வருகிறீர்கள்? அது வியாபார ரகசியம், வெளியில் சொல்லக்கூடாது. அந்த ரகசியத்தை எப்படி வாங்குவதென்று எங்களுக்கு தெரியும். கொடு அந்த பொற்காசுகளை. வீரர்களை இழுத்துச் செல்லுங்கள் இவர்களை. இதோ நமது பலம், நமது வெற்றி. இதுவரையில் நாம் சற்று பலவீனப்பட்டுக் கொண்டிருந்ததற்கு காரணம் நம்மிடத்தில் போதுமான ஆயுதம் இல்லாததுதான். இப்போது நமக்கு தேவையான ஆயுதங்கள் இதோ வந்துவிட்டது. இனிமேல் நாம் எடுத்துக்கொள்ளப் போகும் காரியங்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றிதான். உண்மைதான் தென்னவா. இந்த புதிய ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் 10 வீரர்கள் உடன் இருப்பதற்கு சமம். இது இருந்தால் 10 வீரர்கள் நம்முடன் இருப்பது போன்ற தைரியம் நமக்குள் உருவாகும். எளிதாக எதிராளிகளை வீழ்த்தி விடலாம். ஆயுதம் நம் கைக்கு வந்து சேர்ந்து விட்ட தகவலை சோழ நாட்டில் பதுங்கி இருக்கும் நம் தலைவருக்கு எப்படியாவது முதலில் தெரியப்படுத்த வேண்டும். தகவல் தெரிந்தால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். பாண்டிய நாட்டில் ஆங்காங்கே மறைந்து வாழும் நம் வேளிர் வீரர் ஒருவர் பாக்கி இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆயுதங்களை நாம் விநியோகிக்க வேண்டும். உடனடியாக நாம் இதை செயல்படுத்த வேண்டும். சாவி எங்கே? வீரர்களே, அந்த வேளிர்களுக்கு எத்தகையதோர் துணிச்சல் இருந்திருந்தால் இத்தகையதோர் காரியத்தில் இறங்கி இருப்பார்கள். நம் பாண்டிய நாட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டு தங்களுக்கு தேவைப்படும் ஆயுதங்களை இங்கேயே தருவிக்கிறார்கள் என்றால் அது எப்படி அவர்களுக்கு சாத்தியமானது? தந்தையே, நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அந்த வேளிர்கள் வெகு நாட்களுக்கு முன்பே தங்களுக்கான அடித்தளத்தை நம் பாண்டிய நாட்டிலும் சோழ நாட்டிலும் அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இளவரசர் கூறுவதில் உண்மை இருக்கிறது மன்னவா. அவர்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பிருந்தே இதற்கான நடவடிக்கைகளில் நிச்சயம் ஈடுபட்டிருக்க வேண்டும். அதனால்தான் அவர்களால் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் இத்தகைய ஊடுருவலை நிகழ்த்த முடிந்திருக்கிறது. அந்த வேளிர்கள் சோழ மன்னரை தங்களின் எதிரியாக கருதுவது போல்தான் என்னையும் தங்களின் எதிரியாக கருதிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னை எதிரியாக கருதினாலும் இத்தனை நாட்களாக அந்த வேளிர்களின் ஆதிக்கம் நம் பாண்டிய நாட்டில் இல்லாமல் இருந்தது. என் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் இந்த நேரத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டு விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். துணிந்து ஆயுதங்களை இங்கு வரவழைத்திருக்கிறார்கள். ஆயுதங்களை கடத்தியவர்களைத்தான் முத்துநகையும் செழியனும் வளைத்து பிடித்து விட்டார்களே. யார் அவர்? அகதிகளில் ஒருவர். இவரின் பேச்சிற்கு அனைவரும் கட்டுப்படுவர். காதலும் கடந்து போகும். விஜய் சேதுபதி, மெடோனா செபாஸ்டியன், சமுத்திரக்கனி, KSG வெங்கடேஷ், ரமேஷ், GM சுந்தர், மணிகண்டன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க.